அதாவது நாம நேற்றைய தினம் கலவை சம்பந்தமான விடயங்களை பார்த்தோம். அதுல கலவைண்டா என்ன, கலவையினுடைய வகைகள், அதுல என்னத்தை அடிப்படையாக கொண்டு கலவையை நாம வகைப்படுத்துறோம், அதே போல ஏகவின கலவைண்டா என்ன, பல்லின கலவைண்டா என்ன, இந்த பல்லின கலவை ஏகவின கலவைய அதோட ஆக்கக்கூறுகளினுடைய பௌதீக நிலைகளுக்கு ஏற்ப எவ்வாறு வகைப்படுத்தலாம், இவ்வாறான விடயங்களை நாம நேற்றைய தினம் பார்த்தோம். ஒரு ஆள் மைக் ஆன் பண்ணி கலவைண்டா என்ன, தமிழா மைக் ஆன் பண்ணு. சொல்லுங்க, கலவைண்டா என்ன? இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட பதார்த்தங்களை கொண்டதும் கலவையொன்றின் கூறுகளை பௌதீக ரீதியாக வேறு பிரிக்க முடியாததுமான சடப்பொருள்கள். பிரிக்கக்கூடியதுமான சடப்பொருள் கலவை எனப்படும். அதாவது கலவை அப்படிங்கிறது இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட பதார்த்தங்களை கொண்டதும் கலவையொன்றின் கூறுகளை பௌதீக ரீதியாக வேறு பிரிக்கக்கூடியதுமான ஒரு சடப்பொருள் கலவை எனப்படும். இந்த கலவைய நாம அதர கலக்கிற தகவலினுடைய அடிப்படையில ஏகவின கலவை, பல்லின கலவைன்னு வகைப்படுத்தி அதுல வரக்கூடிய நோட்ஸை நாம எழுதினோம். இன்றைக்கு நீங்க எல்லாரும் எக்ஸாம் பாயிண்ட் ஹெடிங் போடுங்க. எக்ஸாம் பாயிண்ட். எக்ஸாம் பாயிண்ட் 1 ஹெடிங் போடுங்க. எக்ஸாம் பாயிண்ட் 1. அதுல முதலாவது ஸ்டார் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட பதார்த்தங்களை கொண்டதும் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட பதார்த்தங்களை கொண்டதும் அக்கூறுகளை இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட பதார்த்தங்களை கொண்டதும் அக்கூறுகளை பௌதீக ரீதியாக பிரிக்கக்கூடியதுமான ஒரு சடப்பொருள் கலவை எனப்படும். இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட பதார்த்தங்களை கொண்டதும் அக்கூறுகளை பௌதீக ரீதியாக பிரிக்கக்கூடியதுமான ஒரு சடப்பொருள் கலவை எனப்படும். இரண்டாவது ஸ்டார் அதுல முதலாவது ஏகவின கலவை.
ஏகவின கலவை. ஏகவின கலவை. ஏகவின கலவை. ஏகவின கலவை. அவதானிப்பதன் மூலம். அவதானிப்பதன் மூலம். அவதானிப்பதன் மூலம் ஆக்கக்கூறுகளை. அவதானிப்பதன் மூலம் ஆக்கக்கூறுகளை ஒன்றிலிருந்து ஒன்று. அவதானிப்பதன் மூலம் ஆக்கக்கூறுகளை ஒன்றிலிருந்து ஒன்று வேறு பிரித்து அறிய முடியாததும். வேறு பிரித்து அறிய முடியாததும் கலவையின் எல்லா பகுதிகளிலும். கலவையின் எல்லா பகுதிகளிலும் கலவையின் எல்லா பகுதிகளிலும் அதன் இயல்புகளும். அதன் இயல்புகளும் கூறுகளும். அதன் இயல்புகளும் கூறுகளும் சமமாக உள்ள கலவைகள். சமமாக உள்ள கலவைகள் ஏகவின கலவை எனப்படும். அவதானிப்பதன் மூலம் ஆக்கக்கூறுகளை ஒன்றிலிருந்தொன்று வேறு பிரித்து அறிய முடியாததும் கலவையின் எல்லா பகுதிகளிலும் அதன் இயல்புகளும் கூறுகளும் சமமாக உள்ள கலவைகள் ஏகவின கலவைகள் எனப்படும். இரண்டாவது பல்லின கலவை. பல்லின கலவை. பல்லின கலவை அவதானிப்பதன் மூலம். அவதானிப்பதன் மூலம். அவதானிப்பதன் மூலம் ஆக்கக்கூறுகளை. அவதானிப்பதன் மூலம் ஆக்கக்கூறுகளை ஒன்றிலிருந்து ஒன்று. அவதானிப்பதன் மூலம் ஆக்கக்கூறுகளை ஒன்றிலிருந்து ஒன்று வேறு பிரித்து அறியக்கூடியதும். வேறு பிரித்து அறியக்கூடியதும். வேறு பிரித்து அறியக்கூடியதும் அவை ஒவ்வொன்றும். அவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு அவத்தைகளில். அவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு அவத்தைகளில் காணப்படுவதுமான கலவை. அவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு அவத்தைகளில் காணப்படுவதுமான கலவை பல்லினக் கலவை எனப்படும். அதாவது பல்லினக் கலவை என்பது அவதானிப்பதன் மூலம் ஆக்கக்கூறுகளை ஒன்றிலிருந்து ஒன்று வேறு பிரித்து அறியக்கூடியதும் அவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு அவத்தைகளில் காணப்படுவதுமான கலவை பல்லினக் கலவை எனப்படும். எழுதிட்டீங்களா பிள்ளை?
ஓகே, அடுத்த ஸ்டார் ஒரு கலவையினுடைய ஆக்கக்கூறுகள் தனித்துவமான இயல்புகள் கலவை நிலையிலும் மாறாமல் காணப்படும். ஒரு கலவையின் ஆக்கக்கூறுகளின் தனித்துவமான இயல்புகள் கலவை நிலையிலும் மாறாமல் காணப்படும். என்னண்டா பிள்ளைகள், நாம நேற்று பல்லின கலவைக்கு உதாரணமாக மண் கரைசலை பார்த்தோம். இப்ப நான் நேற்று கொஞ்சம் சொல்ல போல பல்லின கலவை என்பது அவதானிப்பதன் மூலம் அதன் ஆக்கக்கூறுகளை வேறு பிரித்தறியக்கூடியதும், கலவையினுடைய எல்லா இடங்களிலும் அதன் இயல்புகள் அதன் கூறுகள் ஒரே விதமாக காணப்படாததுமான கலவை பல்லின கலவைன்னு சொல்லு. ஆனா இந்த கலவையினுடைய எல்லா இடங்களிலும் அதனுடைய இயல்புகளும் அதனுடைய கூறுகளும் ஒரே விதமாக காணப்படாதது என்று சொல்லுவோம் தானே, அத நாம வெவ்வேறு அவத்தைகள் அப்படின்னு சொல்லுவோம். அத நாம அதாவது என்னன்னு சொன்ன பிள்ளைகள், நம்ம நேற்று பல்லின கலவை என்பது அவதானிப்பதன் மூலம் அதனுடைய ஆக்கக்கூறுகளை வேறு பிரித்து அறியக்கூடியதும், அந்த கலவையினுடைய இயல்புகள், அதாவது அந்த கலவையினுடைய ஆக்கக்கூறுகள் இயல்புகள் அந்த கலவையில இடத்துக்கிடம் என்ன செய்யுது, வேறுபடுது, அதோட கூறுகள் வேறுபடுது. அப்படி ஒரே விதமாக காணப்படாதமையான அந்த கலவைய பல்லின கலவைன்னு சொல்றோம். இங்க நாம இவ்வாறு இதனுடைய இயல்புகள் கூறுகள் வந்தும் இடத்துக்கிடம் வேறுபடுறதான் நாம என்ன சொல்றோம்னால் வெவ்வேறு அவத்தைகள். இப்ப இது தண்ணிக்குள்ள நாம மண்ணை சேர்க்கும் போல என்ன நடக்குதுன்னா மண் என்ன செய்யுது, கீழே படியுது. அதே வேளை இந்த நீரை எடுத்துக்கொண்டால் நீர் என்ன செய்யுது, மேலே இருக்கு. அப்ப நீர் ஒரு திரவ அவத்தை, இந்த மண் ஒரு திண்ம அவத்தை. அப்ப இது என்ன, இரண்டும் வெவ்வேறு அவத்தைகள்ல காணப்படுகிறது. அப்ப ஒரு பல்லின கலவையை அவதானிக்கிறது மூலம் அதோட கூறுகளை நாம வேறு பிரித்து அறியக்கூடியதாகவும் காணப்படுகிறது. அதே வேளை இது திரவ அவத்தை, இது திண்ம அவத்தை. அப்ப இது என்னையா, வெவ்வேறு அவத்தைகள். அப்ப ஒரு பல்லின கலவையில வெவ்வேறு அவத்தைகள்ல அதோட ஆக்கக்கூறுகள் காணப்படுது. அதால நாம அத பல்லின கலவைன்னு சொல்றோம். இப்ப மூணாவது ஸ்டார்ல நாம எழுதின விஷயம் என்னன்னா, ஒரு கலவையினுடைய ஆக்கக்கூறுகளினுடைய தனித்துவமான இயல்புகள் கலவை நிலையிலும் மாறாமல் காணப்படுகின்றன. அது என்ன சொல்லுறாருன்னா, இப்ப உதாரணமா நாம சீனி கரைசலை எடுத்துக்கொண்டால், சீனி கரைசலை, இந்த சீனி கரைசல் என்பது சீனியும் நீரும் சேர்ந்து உருவாகுது. சீனியையும் நீரையும் நாம மிக்ஸ் பண்றதால உருவாகுது. இங்க இந்த சீனி கரைசல்ல இந்த சீனி நீர் தனித்தனியாக இருக்கும் போது நாம ஒரு கலவை எடுத்தா அந்த கலவையில் இருக்கக்கூடிய பதார்த்தங்கள்தான் நாம் என்ன சொல்லுவோம்னா கலவையினுடைய கூறுகள். கலவையின் கூறுகள். இந்த கலவையினுடைய கூறுகளை, இந்த கலவையினுடைய கூறுகள்
தனித்தனியாக இருக்கும் போது என்ன இயல்புகள் இருக்குமோ அந்த இயல்புகள் தான் அது கரைசல் நிலையில, அது ஒரு கலவை நிலையில காணப்படுகின்ற போதும் காணப்படுது. இதான் அந்த பாயிண்ட விளக்கம். என்ன, ஒரு கலவையினுடைய ஆக்கக்கூறுகள் தனித்தனியாக இருக்கும் போது என்ன இயல்புகளை கொண்டிருக்குமோ அந்த இயல்புகள் அது கலவையாக்கப்படுகின்ற போது, அது மிக்ஸ் பண்ண கொலையும் அதோட இயல்புகள் எப்படி இருக்கும்னா மாறாமல் காணப்படுது. இதுதான் இந்த பொருள். சரியா? அப்ப நாம நேற்று படித்த விடயங்கள் உங்களுக்கு என்ன செய்யுது, எக்ஸ்பிளைன் பண்ணினது. ஆனா உங்களோட எக்ஸாமுக்கு வர பாயிண்ட் வந்து இந்த 3 பாயிண்ட். கலவைண்டா என்ன, ஏகவின கலவைண்டா என்ன, பல்லின கலவைண்டா என்ன, அதே போல அந்த கலவையினுடைய கூறுகளினுடைய தனித்துவமான இயல்புகள், அதை நம்ம மிக்ஸ் பண்ணுகின்ற போது, அதாவது கலவை நிலையிலையும் மாறாமல் காணப்படும்ங்கிறதும் ஒரு எக்ஸாம் பாயிண்ட்ல நம்ம எழுதலாம். ஏண்டா உங்களுக்கு கேள்வியில வரலாம், பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தெரிவு செய்கன்னு சொன்னா அதுல ஒரு கூற்று இதை என்ன செய்யலாம், போடலாம். அதால நான் என்ன செய்திருக்கேன், உங்களுக்கு எக்ஸாமுக்கு முக்கியமான பாயிண்ட் தந்திருக்கேன். அப்ப நீங்க எக்ஸாமுக்கு போகல, நான் இந்த எக்ஸாம் பாயிண்ட் தார விடயங்களை தான் நீங்க என்ன செய்யணும், பார்த்துட்டு போகணும். சரியா? ஆனா நீங்க அன்னைக்கு படிக்க போல நாம் என்ன நேற்று படிச்சுதான் தானே அந்த விடயத்தை என்ன செய்யணும், படிக்கணும். ஆனா எக்ஸாமுக்கு போகல, நான் எக்ஸாம் பாயிண்ட் தார விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு போனா என்ன செய்யும், போதும், எக்ஸாம் செய்யலாம். சரியா? இப்ப நாம ஹெடிங் போடுங்க, எல்லாரும் ஹெடிங் போடுங்க. கரைசல் ஒன்றில் கரையம் மற்றும் கரைப்பான். கரைசல் ஒன்றின் கரையம் மற்றும் கரைப்பான். கரையம் மற்றும் கரைப்பான். கரைசல் ஒன்றின் கரையம் மற்றும் கரைப்பான். கரைசல் ஒன்றின் கரையம் மற்றும் கரைப்பான். இதுல முதலாவது விஷயம், கரைசல் அப்படிங்கிறது என்ன? அதாவது கரைசல் அப்படிங்கிறது நாம ஏகவின கலவையைத்தான் கரைசல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் நாம ஏகவின கலவைய கரைசல் அப்படிங்கம்னா, இப்ப நாம நேற்றைய தினம் சீனி கரைசலை பார்த்தோம். அந்த சீனி கரைசல்ல நீருக்குள்ள நாம சீனிய சேர்க்கும் போது சீனி என்ன செய்யுது, நீரில கரைஞ்சி எல்லா இடமும் என்ன செய்யுது, ஒரே செறிவு, ஒரே மாதிரி வருது. அதே வேளை நாம நீருக்குள்ள மண்ணை நேற்று சேர்த்தோம். அந்த டைம்ல மண் என்ன செய்யுது, படிஞ்சி நீர் மேல இருந்து, அப்ப அதை என்ன செய்யல, கரைஞ்சி ஒரே விதமாக அதோட கூறுகள் எல்லாம் என்ன செய்யல, வரல. அப்ப கரைசல் என்பது நாம இப்ப நீரையும் சீனியை மிக்ஸ் பண்ணோம்டா, அப்படி 2 பதார்த்தங்களை மிக்ஸ் பண்ண போல எந்த விதமான மாற்றம், ஒரு இடத்தெடுத்தா இப்ப மேலிருந்து கீழ் நோக்கி வார டைம்ல ஒரு முகவை எடுத்து நாம என்ன செய்யறோம், தண்ணியைக்குள்ள சீனியை போடுறோம். அதை மிக்ஸ் பண்ண போல எல்லா இடம் ஒரே மாதிரியா இருக்கு. அப்படி ஒரே மாதிரியா இருந்துச்சுன்னு சொன்னா இயல்புகள் எல்லாம் அது கரைசல் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஏகவின கலவையைத்தான் நாம் என்ன செய்யறோம், கரைசல் அப்படின்னு சொல்லுவோம். ஏகவின கலவைதான் கரைசல் அப்படின்னு சொல்லுவோம். ஏகவின கலவைதான்
என்ன கரைசல். ஒரு கரைசலை நாம எடுத்துக்கொண்டால் ஒரு கரைசல்ல ஒரு கரைப்பான் இருக்கு. எப்படி? ஒரு கரைப்பான் இருக்கு. ஆனா ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கரையங்கள் காணப்படும். இப்ப நான் கரையம்டா என்ன கரைப்பான்டா என்கிறதுக்கு முதல்ல ஒரு கரைசலினுடைய கூறுகள் எடுத்தால், அதாவது நேற்றைய தினம் நாம படித்தோம் ஒரு கலவையில அதுல இருக்கக்கூடிய நிஷ்பந்த பதார்த்தங்கள் அதுல கூறுகள்னு சொல்லுவோம். அப்ப ஏகவின கலவையை நாம கரைசல் என்று சொல்றோம்னா, இப்ப உதாரணமா சீனி கரைசல், உதாரணமாக சீனி கரைசல், சீனி கரைசல். இந்த சீனி கரைசல்ல சீனி நீர், சீனி நீர் இப்படி ரெண்டு கூறுகளை இருக்கும். இந்த சீனி கரைசல்ல சீனி நீரை நாம மிக்ஸ் பண்ணி இந்த சீனி கரைசல் என்ன செய்யலாம் உருவாக்கும். நாம இந்த சீனியையும் நீரையும் மிக்ஸ் பண்ணி சீனி கரைசல் உருவாகும். இந்த சீனியையும் நீரையும் நாம என்ன சொல்றோம்னா கலவையினுடைய கூறுகள் அப்படின்னு சொல்றோம். கலவையின் கூறுகள், கலவையின் கூறுகள், கலவையின் கூறுகள் அப்படின்னு சொல்றோம். இப்ப கரைப்பான் அப்படிங்கிறது என்னன்னா, அதாவது ஒரு கரைசல் எடுத்தா ஒரு கரைசல்ல என்னென்ன இருக்கும்னா கரையமும் இருக்கும், முதலாவது கரைப்பான் இருக்கு. ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கரையங்கள் காணப்படும். ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கரையங்கள் காணப்படும். கரையம் காணப்படும். இப்ப கரைப்பானுங்கிறது என்னன்னா, நாம இப்ப இது தண்ணி, இது என்ன? இது தண்ணி, சரியா? இது நீர். இது என்னன்னா சீனி. இது நீர், இது சீனி. இப்ப நான் சீனி எடுத்து நீருக்க சேர்க்க, சீனி நீர்ல கரையுது. அப்ப நான் இப்ப சேர்த்தேன் நானு, இதுதான் கரையம். கரையம் கரைகிறது. அது எதுல கரையுதோ, அதாவது நான் இப்ப சேர்த்தேன் நானு சீனி, அதான் கரையம், அதாவது கரைகிறது, கரைகிற பதார்த்தம். நீர் கரைப்பான், அதாவது நான் சேர்த்த சீனியை அந்த நீர் என்ன செய்யுதுன்னா கரைக்குது, அதான் என்ன கரைப்பான். அப்ப நீர் என்ன கரைப்பான். அப்ப நீர் கரைப்பான் என்று சொன்னா ஒரு கரைப்பான் தான், ஒரு கரைப்பான் தான். இப்ப நான் சீனியை சேர்த்து என்ன செஞ்சிருக்கேன், சீனி ஒரு கரையம், அப்ப கரைக்கிறது, அப்ப நான் மிக்ஸ் பண்ணி கரைச்சிட்டு, இப்ப இதுக்குள்ள இது என்னன்னா உப்பு, இது உப்பு, இதே உப்பு, சரியா? இப்ப நான் மிக்ஸ் பண்ணின இந்த சீனி கரைசல்ல இந்த உப்பு என்ன செய்யறேன் சேர்க்க, இந்த உப்பு என்ன ஒரு கரையம், இதை மிக்ஸ் பண்றேன். இப்ப பாருங்க உப்பும் என்ன செய்யுது நீர்ல கரையுது. அப்ப ஒரு கரைப்பான் ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட கரையங்கள் ஒரு கரைசல்ல இருக்கு.
அப்ப நம்ம கலவை ஏற்கனவே படித்தோம், 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கூறுகளை கொண்டிருக்கும், அதாவது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பதார்த்தங்களை கொண்டிருக்கும். அப்ப இந்த கரைசல் எடுத்தா, இந்த கலவை எடுத்தா, இந்த கலவையில நீர், உப்பு, சீனி இது 3 இருக்கு, விளையிட்டா. அப்ப ஒரு ஏகவிதமான கலவை அல்லது ஒரு கரைசல்ல ஒரு கரைப்பானும் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கரையங்களும் என்ன செய்யும், அதோட கூறுகளாக காணப்படும், விளங்கிட்டா. அதாவது கரைப்பானுங்கிறது என்ன, ஒன்றை கரைக்கிறது. இப்ப நம்ம சீனியை சேர்த்தா அந்த நீர் என்ன செய்யுது, அந்த சீனியை கரைச்சி ஒரு கரைசல் நிலையில நாம என்ன செய்யறோம், விளங்கிட்டா. விளங்கிட்டா பிள்ளைகள், கரையம்டா என்ன, கரைப்பான் என்ன, ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? ஒருவருக்கும் டவுட்ஸ் இல்லையா? இப்ப எல்லாருக்கும் கிளியரா? ஓகே ஓகே. அப்ப அப்ப ஒரு ஏகவின கலவையை நாம கரைசல் சொல்லுவோம். ஒரு கரைசல் கரைப்பான் அல்லது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கரையங்களால ஆக்கப்பட்டிருக்கும், சரியா? ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கரையங்களால ஆக்கப்பட்டிருக்கும், சரியா? உங்களோட நெட்வொர்க் ப்ராப்ளம். ஹிஷாபத்தி, உங்களோட நெட்வொர்க் ப்ராப்ளமா? ஓகே. இப்ப நீங்க இத எழுதுங்க, இத எழுதுங்க. இந்த ஹெடிங்குக்கு கீழே இதை எழுதுங்க. இதை ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு ஸ்டார் போட்டு இதை எழுதிட்டு எக்ஸாம்பிள்னு போட்டு இதை எழுதுங்க. இதை எழுதுங்க. சார் இன்னும் எழுதி வச்சிருந்தேன். இதை பார்த்து எழுதுங்க, ஒயிட் போர்ட்ல இருக்கிறது. சார் கிளியரா விளங்குது இல்ல? நான் கதைக்கு இப்ப விளங்குதா? கதை இப்ப கதைக்கிறது விளங்குதா? வீடியோ கிளியர் இல்ல சார். இப்ப இப்ப கிளியரா? எல்லாரும் மைக் ஆஃப்ல வைங்க. இப்ப கிளியரா சொல்லுங்க. கிளியரா வீடியோ ஆடியோ? ஓகே ஓகே. உங்களோட நெட்வொர்க் ப்ராப்ளமா?
நீங்க வேற இடத்த கொஞ்சம் அப்படி இல்லாட்டி லீவ் ஆயிட்டு திரும்பி லிங்க்ல இருந்து ஜாயின் ஆகுங்க. லீவ் ஆயிட்டு திரும்பி ஜாயின் ஆகி பாருங்க. கிளியர் இல்லாம இருக்கிறார். எழுதி முடிஞ்சா? இது எழுதி முடிஞ்சா? எழுதுங்க எழுதுங்க. எழுதி முடிஞ்சா சொல்லுங்களா? முடிஞ்சு சார். ஓகே. இப்ப இவ்வளவுதான் விஷயம். கரைசல் ஒன்றின் கரையம் மற்றும் கரைப்பான். சரியா? இப்ப உதாரணமா இன்னொரு உதாரணம். இது முதலாவது எக்ஸாம்பிள். இரண்டாவது எக்ஸாம்பிள் உப்பு கரைசல். உப்பு கரைசல். இந்த உப்பு கரைசல்ல கரையம் எது? கரைப்பான் எது? கரைப்பான் எது? கரையம் எது? கரைப்பான் எது? எது கரையம்? உப்பு. உப்பு கரையம். நீர் கரைப்பான். நீர் கரைப்பான். சரியா? இது போதும். இதுல கேள்வி வர மாதிரி. ஆனா உங்களுக்கு கரைசல்ண்டா என்னத்தை மெயின் பண்றோம்? கரைசல்ல கூறுகள்ல என்ன பிரதானமாக காணப்படுது? கரைப்பான், ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட கரையம். சரியா? இந்த விடயங்கள் தெரிஞ்சிருந்தா போதும். அடுத்த ஹெடிங் கரையம் ஒன்றின் கரைதிறன். 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 இப்ப எல்லாரும் ஹெடிங் போடுங்க. கரையம் ஒன்றின் கரைதிறன். கரையம் ஒன்றின் கரைதிறன். இப்ப கரையம் ஒன்றினுடைய கரைதிறன் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப கரையம் அப்படின்னா நம்ம உதாரணமா சீனி எடுப்போம். இப்ப இந்த கரைதிறன் அப்படிங்கிறத நம்ம அன்றாட வாழ்விலையும் நம்ம பார்த்திருப்போம். இப்ப டீ ஊத்த போல இப்ப சீனியை நம்ம போடுவோம், போட்டு கலக்குவோம். முதல்ல ஒரு கரண்டிய போடுவோம், கலக்கு. திருப்பியும் சீனியை போட்டு கலக்குறேன், கரையுது. திருப்பியும் சீனியை போட்டு கலக்க போல ஒரு கட்டத்தில் என்ன செய்யும்னா சீனி அடியில படியும். பார்த்திருக்கீங்களா? சீனியை நம்ம மேலும் மேலும் சேர்த்து போக போல ஒரு கட்டத்துல அடியில படியும். டீ கப்ட கீழே
சீனி இருக்கு, பார்த்திருக்கீங்களா? இதுக்கான ரீசன் என்னன்னா, அந்த சீனி அந்த சீனி இருக்குதானே, அந்த சீனியில குறிப்பிட்ட அளவுதான் அந்த டீல் என்ன செய்யலாம், கரையலாம். அப்ப மேலும் நாம சீனியை சேர்த்தோம்னா அந்த சீனி சீனியா தான் இருக்கு, கரைய மாட்டேங்குது, நிரம்பல் அடைஞ்சிடும். அந்த டீல அந்த தண்ணியில அந்த சீனி நிரம்பல் அடைகிறதாலதான் மேலும் கரையாம சீனி என்ன செய்யும், அடியில படியும். அப்ப அது எவ்வளவுத்துக்கு அந்த தண்ணியில கரையுதோ, அந்த அடியில படியாம எவ்வளவுத்துக்கு கரையுதோ அதான் அதுல கரைதிறன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சீனியுடைய கரைதிறன்ங்கிறது அந்த தண்ணியில மேக்சிமம் எவ்வளவுத்துக்கு கரையுதோ, அதாவது அந்த வீழ்படிவு வராம அந்த சீனி இருக்குதானே அது அடியில படியாம எவ்வளவுத்துக்கு அந்த நம்ம எடுத்த அந்த அளவு தண்ணியிலையோ அல்லது என்ன குளிர் நீர் ஏதாவது ஒன்றுல கரையுற அளவுதான் கரைதிறன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப கரைதிறன் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு முதல்ல இப்ப நான் இதுல பாருங்க, ஒரு ஒரு இவ்வளவு தண்ணி எடுத்திருக்கேன், இவ்வளவு சரியா விளங்குதா, இவ்வளவுத்துக்கு எடுத்திருக்கேன்னா இப்ப நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு கப் சீனி, ஒரு கரண்டி சீனிய இந்த தண்ணிக்குள்ள போட்டுட்டு கலக்குறேன். இப்ப பாத்தீங்களா சீனி கரைஞ்சிட்டு ஃபுல்லா, சீனி கரைஞ்சிட்டு விளங்குதா, சீனி ஃபுல்லா கரைஞ்சிட்டு. இப்ப திருப்பி சீனிய போட்டு திருப்பி சீனிய போடுறேன். இப்ப சீனி என்ன செஞ்சிருக்கு, கீழே படிஞ்சிருக்கு. இப்ப கலக்கிட்ட என்ன பாருங்க, சீனி மேல வரும், இங்க வள்ளினா சீனி வருகுது, என்ன கொஞ்சம் நடியில இருக்குது சீனி, நடிக்குது பாருங்க சீனி கலக்கிட்டா சீனிகளும் வரும் பாருங்க, இங்க கலங்கி கீழே படியுது. அப்ப அந்த சீனி நேரத்தோட சேர்த்த அளவுதான் என்ன செய்யும், அதால கரையேடு. அப்ப மிச்சம் என்ன செய்ய கரையலாம். அப்ப ஒரு கரைப்பாண்ட ஒரு குறித்த கனவளவு எடுத்தா அந்த குறித்த கனவளவுல எவ்வளவுக்கு கரையுமோ, ஒரு கரையம் கரையக்கூடிய உயர் திணிவுதான் அந்த கரையத்திட கரைதிறன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா கரைதிறனை நாம வரையறுக்கும் போது வெப்பநிலையை குறிப்பிடுவோம். ஏனென்றா இப்ப குளிர் நீர்ல சீனிய நாம கரைக்கிறத பார்க்க சுடுநீர்ல சீனிய கரைக்கிறது மிக இலகுவா இருக்கும், டக்குன கரை. ஏன் ஏனென்றா இப்ப குளிர் நீர் இருக்குதானே, குளிர் நீர்ல நாம இப்ப உதாரணமா குளிர்பானம் தயாரிக்க போல நம்ம ஐஸ் தண்ணியை ஊற்றிட்டு சீனியை போட்டு மிக்ஸ் பண்ண போல நீண்ட நேரம் எடுக்கும், மிக்ஸ் பண்ணி 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 பண்ணி. அதே டைம் டீ ஊத்த போல நாம சீனி என்ன செய்வோம், போட்டு மிக்ஸ் பண்ணினோம்னு சொன்னா என்ன செய்யும், சீனி விரைவா கரைஞ்சிடும். அதாவது வெப்பநிலை கூடுகின்ற போது, வெப்பநிலை அதிகரிக்கின்ற போது கரைதிறன் என்ன செய்யும், அதிகரிக்கும், அதுல கரையிற அளவு கூடும். விளையிட்டா? அப்ப
ஒரு கரைதிறனை நாம வரையறுக்கக்குள்ள என்னத்தை மென்ஷன் பண்ணுவோம்டா, என்ன வெப்பநிலையை மென்ஷன் பண்ணுவோம். அதோட அந்த கரைப்பானினுடைய கனவளவை என்ன செய்வோம், வரையறுப்போம். இப்ப குறிப்பிட்ட கரைப்பான்ல இவ்வளவுதான் கரை. அப்ப 100 கிராம் தண்ணி எடுத்து ஒரு 10 கிராம் சீனிய கரைக்கலாம்னு சொன்னா, அதே 100 கிராம் இப்ப ஒரு 20 பாகை சி வெப்பநிலையில 20 பாகை சி வெப்பநிலையில இப்ப நான் ஒரு பிராக்டிக்கல் செய்றேன். சரியா, பிராக்டிக்கல் ஒன்று செய்றேன். இப்ப 100 கிராம் தண்ணி 100 கிராம் நீர் எடுத்து 100 கிராம் நீர் எடுத்து, அதாவது ஒரு 20 பாகை சி வெப்பநிலையில 20 பாகை சி வெப்பநிலையில 100 கிராம் நீர் எடுக்கு. இதுக்கு நான் 10 கிராம் சீனியை சேர்க்கிறேன். 10 கிராம் சீனி இந்த 100 கிராம் நீரில 10 கிராம் சீனி 20 பாகை சீனியில என்ன செய்யுது, முற்றாக கரையுது. நான் இப்ப மேலதிகமாக 1 கிராம் சீனிய மேலதிகமா சேர்த்தா இந்த 1 கிராம் சீனி என்ன செய்யும்டா, இப்ப ஒரு முகவையில நீரை எடுத்து இப்படி நீரை எடுத்து சீனியை மிக்ஸ் பண்ண போல இது ரெண்டையும் என்ன செய்யறேன், மிக்ஸ் பண்றேன். 10 கிராம் சீனி. இப்ப நாம 100 கிராம் நீர் எடுத்து ஒரு குறித்த வெப்பநிலை, நான் 20 பாகை சி வெப்பநிலையில சீனி என்ன செய்யுது, மெதுவா சேர்க்க போல 10 கிராம் சீனி வரை என்ன செய்யுது, இந்த நீரில நல்லா கரையுது. எந்த திணிவும் கீழே வரல. ஆனா நான் இப்ப 1 கிராம் சீனி எக்ஸ்ட்ராவா சேர்க்க போல. இப்ப உதாரணமா 10 கிராம் சீனி இருந்தது, இப்ப 1 கிராம் சீனி கூடின 11 கிராம் சீனி. இப்ப 11 கிராம் சீனியை நான் சேர்க்க போல இந்த முகவைக்குள்ள அதே 100 கிராம் தண்ணிக்குள்ள 11 கிராம் சீனியை நான் சேர்க்க போல சீனி என்ன செய்யுதுன்னு சொன்னா, இவடத்தை படியுது. இவடத்தை சீனி என்ன செய்யுது, இப்படி வருது, அடியில இப்படி படியுது சீனி. இப்படி சீனி என்ன செய்யுது, எங்குது. இந்த சீனியோட அளவு எவ்வளவு, 1 கிராம். இதை நான் அளந்து பார்க்கணும், 1 கிராம். அப்ப இந்த 100 கிராம் நீரில 20 பாகை சி வெப்பநிலையில 100 கிராம் நீரில கரையக்கூடிய அந்த சீனியினுடைய உயர் திணிவு என்ன, 10 கிராம். இந்த 10 கிராம் தான் அந்த கரையத்திர கரைசல், அந்த சீனியினுடைய கரைசல். இந்த 100 கிராம் தண்ணியில 20 பாகை சி வெப்பநிலை, அதை நாம் என்ன எடுப்போம், குறிப்பிட்ட வெப்பநிலை. ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை நான் எடுத்தது 20 பாகை. அப்ப குறிப்பிட்ட வெப்பநிலை இந்த குறிப்பிட்ட ஒரு வெப்பநிலையில் ஒரு 100 கிராம் நீர் இது என்ன எடுக்கணும், கரைப்பான். ஒரு கரைப்பான், அது நான் நீர் என்று எடுத்து. அப்ப இந்த 100 கிராம் நீரில குறிப்பிட்ட வெப்பநிலையில கரையிற இந்த கரையம் இருக்குதான், சீனி ஒரு கரையம். அந்த கரையத்தில உயர் திணிவு தான் என்னன்னு சொன்னா அந்த கரையம் ஒன்றினுடைய கரைதிறன் சொல்லும். கரைதிறன் எப்படி, ஃபர்ஸ்டுக்கு ஒரு முகவையை எடுத்து 100 கிராம் தண்ணிய ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை, நான் 20 பாகை சி வெப்பநிலைன்னு குறித்தேன். வெப்பமானிய பார்த்தேன் 20 பாகை சி வெப்பநிலை. இந்த 20 பாகை சி வெப்பநிலையில நான் என்ன பிராக்டிக்கலை செய்றேன், 100 கிராம் தண்ணி என்ன செய்றேன், ஒரு முகவையில எடுத்து இது நான் உதாரணத்துக்கு 100 கிராம் தண்ணி வைப்போமே, இந்த 100 கிராம் தண்ணி எடுத்து சீனிய ஒவ்வொரு கிராம் என்ன செய்றேன், சேர்த்து கலக்குறேன். கொஞ்ச நேரம் கலக்கிட்டு பார்த்தா சீனி படியல்ல கீழே, அப்ப சீனி முற்றாக கரைஞ்சிருக்கு. இப்படி சேர்த்து வார டைம்ல 10 கிராம் சீனியை சேர்த்துட்டு இப்பயும் என்ன செய்யுது, சீனி என்ன கீழே படியாம முற்றாக கரைஞ்சி. ஆனா இப்ப மேலும் 1 கிராம் சீனி எக்ஸ்ட்ராவா சேர்க்க, அதாவது இப்ப என்ன சேர்த்த சீனியில மொத்த அளவு 11 கிராம். அப்ப 1 கிராம மேலதிகமாக சேர்க்க போல சீனி என்ன செய்யுது, அடியில வருது. அப்ப நான் இந்த கரைசலை வேறையா ஊத்தி
இந்த கரைசலை நான் இந்த கரைசலை நான் இதுக்கு மிக்ஸ் பண்ணினேன் தானே. இந்த கரைசலை சீனியோட அளவை ஊத்திட்டு இதுல படிஞ்சிருக்குத்தானே, இந்த சீனி இதுக்கு படிஞ்சிருக்குத்தானே, அதை நான் என்ன செய்யறேன், தராசுல வச்சு அளக்க. அந்த டைம்ல 1 கிராம் காட்டு. அப்ப அந்த 1 கிராம் அந்த 100 கிராம் தண்ணியில என்ன செய்யலாம், மேலும் கரையலாம். அப்ப மேக்சிமம் கரையக்கூடிய அந்த சீனியில தெளிவை நான் என்ன 10 கிராம் என்று குறிக்கிறேன். அப்ப ஒரு கரையம் ஒரு 100 கிராம் கரைப்பான்ல எவ்வளவுக்கு கரையும் அதுல கரையக்கூடிய உயர் தெளிவு தான் என்ன, அதுல கரை திறன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இத பார்த்து எழுதுங்க, இத ஸ்டார் போட்டு இத எழுதுங்க. வெயிட் பண்ணுங்களா, வெயிட் பண்ணுங்க. இப்படி கூட்டி கூட்டி வந்து கடைசியா 10 கிராம் சீனி போடுறது. 10 கிராம் சீனி 100 கிராம் கரைப்பான்ல கரையிற கரையத்தின் உயர் தெளிவு, கரையத்தின் உயர் தெளிவு இப்ப என்னண்டா, இப்ப 100 கிராம் கரைப்பான்டா இதுக்குள்ள 100 கிராம் தண்ணி இருக்கு. இந்த 100 கிராம் தண்ணியில பசுக்கு 1 கிராம் சீனி, 2 கிராம் சீனி, 3 கிராம் சீனி, 4 கிராம் சீனி, 5 கிராம் சீனி, 6 கிராம் சீனி, 7 கிராம் சீனி, 8 கிராம் சீனி, 9 கிராம் சீனி, 10 கிராம் சீனி வரைக்கும் போடுறேன். என்ன செய்யல, சீனி கீழே வரல, ஃபுல்லா கரையுது. அப்ப அந்த 10 கிராம் சீனிய சேர்த்த டைம்ல அந்த நீரும் சீனியும் கொண்ட கலவை என்ன, சீனியோ ஏதோ ஒன்றும் என்ன அடியில வரல, இப்படி இருக்குது. இப்ப நான் 11 கிராம் சீனி, அதாவது 11 கிராம் சீனின்னா 1 கிராம் எக்ஸ்ட்ராவா சேர்த்த டைம்ல இதே அளவு முகவையில அதே 100 கிராம் கரைப்பான்ல கொஞ்சம் சீனி என்ன செய்யும், இப்படி நிச்சயமா வருகிறது. இந்த சீனி என்ன செய்யுது, வருகிறது. இதை நான் இப்ப கரைவை எடுத்து வேறாக்கினது பிறகு 1 கிராம் சீனி அளக்கன் 1 கிராம் சீனி என்ன செய்யுது, நிச்சயமா இருக்குது. அப்ப இந்த 10 கிராம் சீனி தான், இந்த 10 கிராம் தான் என்ன கரை திறன், சீனியின் கரை திறன். அப்ப
தீநீர கரைதிறன். சரியா? அப்ப ஒரு குறித்த வெப்பநிலையில 100 கிராம் கரைப்பான்ல கரையக்கூடிய கரையத்திர உயர் தெளிவுதான் அந்த கரையத்தினுடைய கரைதிறன் அப்படின்னு சொல்லுவோம். கரையத்தின் கரைதிறன், கரையத்தின் கரைதிறன், கரையத்தின் கரைதிறன். எழுதுங்க, இதை எழுதுங்க, முதல் இதை எழுதுங்க. இதை வேற கலர்ல போடுங்களா? 1 கிராம் சீனிங்கிறத ஒரு வேற கலர்ல காட்டுங்க. எழுதி முடிஞ்சால் சொல்லுங்களா? எல்லாருக்கும் எழுதி முடிஞ்சா? சரி, எழுதுங்க. இந்த இடத்துல இதை எழுதுங்களா? கரையும் எழுதுங்க. கரையும் இது எழுதுங்க. கரையும் இடத்துல கரையும் எழுதுங்க. கரையும். ஓகேயா? எழுதி முடியல அந்த பிள்ளைக்கு ஓகேயா? எழுதுங்களா? எழுதி முடிஞ்சா? எழுதி முடியா சொல்லுங்க. எழுதலண்டு. ஓகே, ஸ்டார்ல எழுதுங்க. ஸ்டார்ல ஸ்டார் குறித்த ஒரு வெப்பநிலையில், குறித்த ஒரு வெப்பநிலையில், குறித்த ஒரு வெப்பநிலையில், குறித்த ஒரு வெப்பநிலையில், குறித்த ஒரு வெப்பநிலையில் 100 கிராம் கரைப்பானில், 100 கிராம் கரைப்பானில், 100 கிராம் கரைப்பானில், 100 கிராம் கரைப்பானில் கரையும் கரையத்தின் உயர் தெளிவு குறித்த வெப்பநிலையில் 100 கிராம் கரைப்பானில்
கரையும் கரையத்தின் உயர் தெளிவு குறித்த வெப்பநிலையில் 100 கிராம் கரைப்பானில் கரையும் கரையத்தின் உயர் தெளிவு அவ்வெப்பநிலையில் அக்கரைப்பானின் அக்கரையத்தின் கரைதிறன் எனப்படும். குறித்த வெப்பநிலையில் 100 கிராம் கரைப்பானில் கரையும் கரையத்தின் உயர் தெளிவு அவ்வெப்பநிலையில் அக்கரைப்பானில் அக்கரையத்தின் கரைதிறன் எனப்படும். கரைதிறன் எனப்படும். கரைதிறன் எனப்படும். எழுதி முடிஞ்சா? எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? கரைதிறன் என்னங்கிறது கிளியரா? டவுட்ஸ் இருக்குதா யாருக்கும்? கரைதிறன்ல கரைதிறன் கிளியரா? கரைதிறன் கிளியரா? எல்லாருக்கும் கிளியர் தானே? டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, இல்லாட்டி மெசேஜ் ஒன்று போடுங்களா டவுட்ஸ் என்ன இருந்தா. அடுத்த ஹெடிங் இவ்வளவுதான். கரைதிறன் இவ்வளவுதான், சரியா? அடுத்த ஹெடிங் கரைதிறனில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். 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 இப்ப கரைதிறன்ல
செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள் எடுத்தா இந்த கரைதிறன் அப்படிங்கிறதுல ஒரு கரைசல் அப்படிங்கறத எடுத்தா, அப்ப ஒரு கரைதிறன் வரைவிலக்கணத்தை எடுத்தா, இப்ப கரைதிறன் என்று சொல்ற வரைவிலக்கணத்தை எடுத்தா, இந்த கரைதிறன் வரைவிலக்கணத்தை நாம எழுதக்கொள்ள முதலாவது விஷயம் வெப்பநிலை சம்பந்தமாக கலைக்கும். வெப்பநிலை வெப்பநிலை. இரண்டாவது கரைப்பான் அப்படிங்கிற விடயம் சம்பந்தமாக கலைக்கும். கரைப்பான். அதே போல கரையம் சம்பந்தமாக கலைக்கும். வெப்பநிலை, கரையம், கரைப்பான். இப்ப உதாரணமா கரைதிறன் என்றால் என்ன பார்த்தா, குறித்த வெப்பநிலையில குறிப்பிட்ட வெப்பநிலையில 100 கிராம் கரைப்பானில் கரையக்கூடிய கரையத்தின் உயர் திணிவு அவ்வெப்பநிலையில் அக்கரைப்பானின் அக்கரையத்தின் கரைதிறன் எனப்படும். விளங்கிட்டா? அப்ப இந்த 3 விடயங்கள் தான் கரைதிறன் செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள். அப்ப முதலாவது விஷயம் வெப்பநிலை, இரண்டாவது கரைப்பானினுடைய தன்மை, கரைப்பானினுடைய தன்மை, அடுத்தது கரையத்தினுடைய தன்மை, கரையத்தின் தன்மை, கரையத்தினுடைய தன்மை. அப்ப இந்த கரைதிறன்ல செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள் 3: வெப்பநிலை, கரைப்பானின் தன்மை, கரையத்தின் தன்மை. எழுதுங்க முனை. வெப்பநிலை, கரைப்பானின் தன்மை, கரையத்தின் தன்மை. எழுதுங்க. எழுதி முடிஞ்சா? இப்ப முதலாவது விஷயம் வெப்பநிலை. முதலாவது விஷயம் வெப்பநிலை. இப்ப இந்த வெப்பநிலை அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டா, இந்த வெப்பநிலை என்கிறது எவ்வாறு இந்த கரைதிறன்ல செல்வாக்கு செலுத்து. இப்ப நான் சொன்ன மாதிரி குளிர்பானம் தயாரித்துக்கொள்ள சீனியை சேர்க்கும். அதே போல டி என்ன சேரும் தயாரிக்கொள்ள சீனி சேர்க்கும். இந்த டைம்ல எப்ப விரைவாக சீனி கரையும் என்றா, எப்ப தீ ஊத்தக்கொள்ளதான் என்ன சீனி வந்து விரைவா கரையும். இப்ப உதாரணமா நான் ஒரு 100 கிராம்ல குளிர் நீர் எடுக்கிறேன். 100 கிராம் குளிர் நீர், 100 கிராம் குளிர் நீர், குளிர் நீர், 100 கிராம் குளிர் நீர், 100 கிராம் 100 கிராம் 100 கிராம் சுடுநீர், சுடுநீர். இப்ப இந்த 100 கிராம் குளிர் நீரா இருந்தாலும் 100 கிராம் சுடுநீர். இப்ப இதை எப்படி தருவானுண்டா 100 கிராம் குளிர் நீர் என்று தரமாட்டான். சரியா?
100 கிராம் குளிர்நீர் என்று தர மாட்டான், 100 கிராம் சுடுநீர் என்று தரமாட்டான். இத 5 பாகை சீல் உள்ள, இது எப்படி தருவானுண்டா, ஒரு 5 பாகை சீல் இருக்கிற 100 கிராம் நீர், 100 கிராம் நீர், இத ஒரு 80 பாகை சீல் இருக்கிற வெப்பநிலையில் இருக்கிற என்ன நீர், 80 பாகை சி வெப்பநிலையில் உள்ள 100 கிராம் நீர், இப்படித்தான் தருவாங்க. சரியா? இப்ப ஒரு 5 பாகை சீல இருக்கிற 100 கிராம் நீர் எடுத்து நான் சீனி என்ன செய்யறேன், 1 கிராம் 2 கிராம் கரைச்சி கரைச்சி வார டைம்ல மேக்சிமம் ஒரு 10 அல்லது 9 கிராம் நீரை, 9 கிராம் சீனிய இதுல கரைக்கலாம். 5 பாகை 100 கிராம் நீர்ல 9 கிராம் சீனிய கரைக்கலாம். இந்த 9 கிராம் சீனி கரைகிறதுக்கு எனக்கு உதாரணமா ஒரு 5 நிமிடங்கள் எடுக்குது, ஒரு 5 நிமிடம் எடுக்குது. ஆனா ஒரு 100 கிராம் சுடுநீர்ல 80 பாகைக்கு, உதாரணமா 80 பாகைக்கு 100 கிராம் நீர் எடுத்தால், இந்த 80 பாகைக்கு 100 கிராம் நீர்ல இதே 9 கிராம் சீனி, இதே 9 கிராம் சீனி கரைகிறதுக்கு 2 நிமிடம் எடுக்கும். 9 கிராம் சீனில இருக்காம 10 கிராம் எடுக்குமா, உதாரணமா 10 கிராம் சீனி, 10 கிராம் சீனி கரைகிறதுக்கு ஒரு 2 நிமிடம் எடுக்கும். அப்ப இதுல இருந்து நான் என்ன முடிவுக்கு வாரேன் என்றால், முடிவு என்ன முடிவுண்டா, இப்ப நான் பாருங்க, இப்ப வெப்ப நிலையத்தான் நான் என்ன செய்ய போறேன், இப்ப பரிசோதனை செய்யக்கொள்ள முதலாவது விஷயம் என்ன, செய்முறை, அடுத்தது அவதானம், அடுத்தது முடிவு. இந்த 3 விடயங்கள் இருக்கு. முதலாவது செய்முறையில இப்ப நான் வெப்பநிலைங்கிறது கரைசல்ல செல்வாக்கு செலுத்துதாங்கிறத பாக்குறதுக்கு நாம் வெப்பநிலையத்தான் என்ன செய்யணும், மாத்தணும். அப்ப மற்ற கரைசல்ல செல்வாக்கு செலுத்தக்கூடிய அந்த என்ன விடயங்கள் சமனாக இருக்கணும் ரெண்டுக்கு. இப்ப பாருங்க, நான் 2 பரிசோதனை அமைப்பை தெரிவு செஞ்சு, 2 பரிசோதனை அமைப்பை தெரிவு செய்து, இந்த 2 பரிசோதனை அமைப்புலையும் முதலாவது 100 கிராம் நீர் 100 கிராம் நீர், அதாவது கரைப்பான் அளவு மாற்றம் இல்லை, சேர்க்கிற கரையத்தில திரிபுல மாற்றம் இல்லை, ஆனா அதுல வெப்பநிலை மாறுது. பாத்தீங்கன்னா இது 5 பாகை சீல இருக்கிற 100 கிராம் நீர், இது 80 பாகை சீல இருக்கிற 100 கிராம் நீர். அப்ப அந்த டைம்ல மிக்ஸ் பண்றேன், இப்ப கரைஞ்சிட்டு ரெண்டுலையும் கரைஞ்சிட்டு, ஆனா எடுத்த டைம் வித்தியாசம், இதுக்கு 5 நிமிடம், இதுக்கு 2 நிமிடம். அப்ப நான் என்ன முடிவுக்கு வாரேன்னா, வெப்பநிலை அதிகரிக்கும் போது, வெப்பநிலை அதிகரிக்கும் போது கரைதிறன் அதிகரிக்கும், கரைதிறன் அதிகரிக்கும். வெப்பநிலை அதிகரித்தால் கரைதிறனும் அதிகரிக்கும். விளங்கிட்டா? இதை எப்படி எழுதுங்க, இத பரிசோதனை அமைப்பு, பரிசோதனை அமைப்பு. அப்ப இப்படி பிராக்டிகல் மாதிரி தந்துட்டு மேற்குறிப்பிட்ட பரிசோதனையில் கரைதிறனில் செல்வாக்கு செலுத்துகின்ற எக்காரணி தொடர்பாக வினவப்பட்டுள்ளது அப்படின்னா வெப்பநிலை. இப்படித்தான் கேள்விகள் போடுவோம். சரியா? ஒரு பிராக்டிக்கல் மாதிரி வெப்பநிலையை மாற்றிட்டு, ஆனா மற்ற விடயங்கள் கரைப்பான் கரையத்திற அளவெல்லாம் என்ன ஒரே மாதிரி வச்சுட்டு இந்த கேள்வி மாதிரி இப்படி கேட்பான். வசனத்துல கேட்கலாம், அப்படி இல்லாட்டி இப்படி என்ன படத்துல தன்னும்
கேட்கலாம். சரியா? இது உங்களோட புக்ல இல்ல. நான் உங்களை படிக்கிறத இலகுவாக்குறதுக்காக இந்த மாதிரி என்ன தாரு. சரியா? எழுதி முடிஞ்ச பிள்ளை எழுதி முடிஞ்ச எல்லாருக்கும் இதுல டவுட்ஸ் இருக்குதா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? கிளியரா? ஓகே. என்னண்டா இப்ப லீவ் ஆகாம நான் சொல்றத கேளுங்க. நீங்க இந்த கிளாஸுக்கு தொடர்ச்சியா வாங்க. சரியா? விட்டு விட்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒன்றும் விளங்காது. இப்ப நீங்க நேற்று கிளாஸுக்கு வராத ஒரு ஆள் இன்னைக்கு வந்தீங்கன்னு சொன்னா நான் என்ன சென்னனுங்கிறது கூட என்ன செய்ய மாட்டேன். இதுல இதுல எப்படி கேள்வி வரும்னு கேட்டீங்க. இதுல என்ன மாதிரி கேள்வி வரும், எப்படி வரும்ங்கிறதெல்லாம் நான் இந்த நெறிட் முடிய இதுல வரக்கூடிய கேள்விகளை என்ன செய்வேன் தருவேன். இப்ப உங்களுக்கு கிரேட் 10 டிவிஷன்ல யூனிட் 3க்கு எப்படி கேள்வி தந்தனோ அது மாதிரி உங்களுக்கு ஃபைனல்ல ஓஎல் பேப்பர்ல என்ன மாதிரி கேள்வி வரும்ங்கிறது நான் தருவேன். சரியா? இதெல்லாம் எப்படி வரும்னா உங்களோட புக்ல இருக்கிற மாதிரியோ இல்ல வராது. இந்த மாதிரி தான் வரும். எப்படின்னா ஒரு பரிசோதனையை போட்டு இந்த பரிசோதனையில ஒரு 6-7 முகவைகளை தந்து ஒரு வேற வேற காரணிகள் இப்ப கரைப்பாண்ட தன்மை, கரையத்திற தன்மை இதுகளை மாற்றி போட்டுட்டு இதுல இந்த காரணி தீர்மானிக்கப்படுது கரைதிறன்ல அப்படியான விடயங்களை வந்து என்ன செய்வாங்க
கேட்பாங்க. சரியா? இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கிளாஸுக்கு தொடர்ச்சியா வரையலாச்சு. இப்ப நேத்து வராதால் இன்னைக்கு வந்திருந்தீங்கன்னா ஒண்ணும் விளங்காது. அப்ப நேத்து ரெக்கார்டிங்க பார்த்துட்டு வந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த ரெக்கார்டிங்க போல எல்லாரும் என்ன செய்ய மாட்டாங்கன்னா இருந்து பார்க்க மாட்டேன். நான் நல்லா விளங்கப்படுத்துவேன். ஆனா அவங்க என்ன செய்வாங்க, சுத்திட்டு தேவையானதை மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா, சுத்தி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்றுமே விளங்காது. ஒண்ணு நீங்க கிளாஸ்ல இருக்கிற மாதிரி ரெக்கார்டிங்க பாத்தீங்கன்னா ஓகே. சில நேரம் பிள்ளைகள் டவுட் கேட்கல மட்டும் சுத்திட்டு மற்ற டைம் பாத்தீங்கன்னா ஓகே. சும்மா எல்லா டைமும் சுத்தி பாத்தீங்கன்னு சொன்னா நான் என்ன விஷயம் கதைக்க, நான் ஏன் திருப்பி சில விடயங்களை கதைக்கணும்டா உங்களோட மைண்ட்ல பதியணும். விளையிட நான் திருப்பி சில விடயங்களை கதைக்கிறதே காரணம். நேற்று படிச்சதை நான் திருப்பி வந்து இந்த வகுப்புல நின்று எக்ஸாம் போய் நின்று தந்து திருப்பி கதைக்கிற காரணம் என்னன்னா, அதை நீங்க திருப்பி என்ன செய்யணும், உங்களோட மூளைக்கு ரிவைஸ் பண்ணணும். அதுக்காக தான் நான் திருப்பி சொல்றேன். விளையிட்டா இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சார் ரெக்கார்டிங் தாராரு தானே சொல்லிட்டு கிளாஸுக்கு வாரீங்க நிறைய பேர். இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமையோட உங்களோட ஃப்ரீ கிளாஸ் என்ன செய்யும், முடிவடையும். அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய வகுப்புகளுக்கு வந்து நான் கடன் ஸ்ட்ரிக்டா இருக்கேன். என்னண்டா கிளாஸுக்கு நான் வரவு பார்ப்பேன். கிளாஸுக்கு டெய்லி வாரீங்களான்னு. சரியா? இன்னொரு விஷயம், கிளாஸுக்கு வராதால் ரீசன் சொல்லி ரெக்கார்டிங் அந்த கிளாஸுக்கு வராதாலுக்கு மட்டும்தான் நான் வழங்குவேன். சரியா? அந்த ஆள் என்ன செய்யணும், எனக்கு கிளாஸ் முடிகிற டைமுக்கு ஒரு மெசேஜ் போட்டு, சார் நான் இந்த ரீசன் கிளாஸுக்கு வரல, ரெக்கார்டிங் தாங்கன்னா நான் தருவேன். அந்த ரெக்கார்டிங் எல்லா டைமும் நீங்க பார்க்கல. எந்த ரெக்கார்டிங்கள் மாதிரி எல்லா நேரமும் பார்க்கலாம். அது 2 நாள் தான் அந்த ரெக்கார்டிங் இருக்கு உங்களுக்கு. விளையிட்டா 2 நாள் தான் ரெக்கார்டிங் இருக்கு. மற டிலீட் பண்ணி பார்த்து ரெக்கார்டிங் அந்த 2 நாளைக்குள்ள நீங்க ரெக்கார்டிங்க பார்க்கணும். இப்ப அந்த 2 நாளைக்குள்ள உங்களுக்கு ஏதாவது வேலைகள் இருந்துச்சு, ஸ்கூல் டைம் கிடைக்கல சார்னா அதுக்கு என்ன செய்யணும், எனக்கு பிரைவேட்டா மெசேஜ் போட்டு, சார் எனக்கு இன்னைக்கு எனக்கு ஒரு 3 நாள் ஆச்சு இந்த ரெக்கார்டிங்க தாங்க நான் பார்க்கணும்னா நான் தருவேன். அந்த டைம்ல நீங்க என்ன செய்யணும், பார்த்து முடிக்கணும். இப்ப சயின்ஸ் கிளாஸுக்கு நீங்க இன்னொரு இடத்த போகணுங்கிற அவசியம் என்ன பொறுத்தளவுக்குள்ள இல்லை. ஏன்னு சொன்னா நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நல்ல கிளியரா, யாரும் இந்த அளவுல படிச்சு தந்திருக்க மாட்டாங்க. இந்த அளவுல பிராக்டிக்கல் பண்ணி உங்களுக்கு படிச்சு தந்திருக்க மாட்டாங்க. சரியா? இப்ப நான் இதெல்லாம் ஏன் வரைஞ்சி படிச்சுட்டாரு, உங்களோட மைண்ட்ல நல்லா நிற்கும். இந்த எக்ஸாம் ஹால்ல நீங்க பார்த்தா இருந்தாலும் நீங்க பாடமாக்குறத விட, ஒரு வசனத்தை சும்மா நான் வாசிச்சுட்டு போய் பாடமாக்குறத விட இப்படி படிச்சு தர போல என்ன செய்யலாம், எக்ஸாம் ஹால்ல ஒரு கேள்வி கேட்க கூட உங்களோட மைண்ட்ல வருது. சார் இப்படி படிச்சு தந்தாரு, இப்படி சொன்னாருங்கிற விஷயம் என்ன செய்யும், உங்களோட மைண்ட்ல வரும். சரியா? அப்ப அதே நீங்க என்ன செய்யணும், கவனத்தில் எடுக்கணும். நம்ம எல்லாரும் ஃபீஸ் எவ்வளவு கிளாஸ்ல இருந்து கேட்டீங்க, எல்லாம் குரூப்ல வரும். சரியா? அதே பத்தி யோசிக்க தேவையில்ல. முதல் படிக்கிற விஷயங்களை சரியான முறையில என்ன செய்யுங்க, படித்து கொள்ளுங்க. சரி, அந்த இடம் நான் கிளாஸை முடிக்க இன்னைக்கு நம்மட இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணினா ஓகே இருக்குமா பிள்ளைகள்? 7:30 யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்ல 8 மணி யூஸ்ஃபுல்லா? கொஞ்சம் சொல்லுங்க கிளாஸுக்கு வந்தாக்க. 7:30க்கு கிளாஸ் செய்யா இல்ல 8 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியா? கதைங்க, மைக் ஒன்லதான் இருக்கு, கதைங்க. உங்களுக்கு விருப்பமான டைம் வேலை சொல்லுங்க. நான் எல்லாரும் இந்த ஒரு டைம் யூஸ் பண்ண. எல்லாருக்கும் 7:30க்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண நல்லமா, 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 9:30 9:40க்கு முடிக்கிற நல்லமா, இல்லாட்டி 9:15 அல்லது 9 மணிக்கு முடிக்கிற நல்லமா? சொல்லுங்க, கதைங்களேன். மைக் ஆன் பண்ணுங்க. ஓ சொல்லுங்க. 8 போடுங்க சார். மதர்ஷா இருந்தாலும் முடிச்சிட்டு வரதுக்கு ஈஸியா இருக்குமே எங்களுக்கு. எத்தனை மணி? 8க்கு. 8க்கா? ஓகே. ஓம் சார். மத்தாக்களுக்கு
மற்ற 8 மணி ஓகேயா? அதைங்களும் பிள்ளை மைக் ஒன் பண்ணி கதைக்குங்க இல்லையா? அப்ப எல்லாரும் 8 மணி ஓகேயா? சரியா? அப்ப இனி திங்கட்கிழமையில இருந்து நம்ம வார கிளாஸ்ல இருந்து 8 மணில இருந்து நம்ம கிளாஸ் டைம் டேபிள் எழுதுங்களா? கிளாஸ் டைம் டேபிள் எழுதுங்க. கிளாஸ் டைம் டேபிள் மண்டே, டியூஸ்டே, revision, எட்டு இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன். உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் அதை உங்களோட நார்மல் காப்பில தரையா இல்ல வேற காப்பில எக்ஸாம் பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுத போறீங்க? ஒரு ஆர்டர் பண்ணி என்ன மாதிரி?
கதைங்க உங்களுக்கு என்ன மாதிரி இப்ப அந்த கொப்பிலேயே எக்ஸாம் பாயிண்ட் எழுதிட்டு போறீங்களா? அப்படி இல்லாட்டி ஒரு கொப்பியை வேற கொப்பி ஒன்று எடுத்து அதுல எக்ஸாம் பாயிண்ட் எழுத போறீங்களா? யூனிட் 3 எக்ஸாம் பாயிண்ட்ஸ்ல ஒரு கொப்பில எழுதிட்டு வந்துட்டு அடுத்த நம்ம யூனிட் 4 படிச்சு அதுக்கு அதுல வர எக்ஸாம் பாயிண்ட் எழுதி அப்படி ஒரு ஓர்டர்ல போறீங்களா? எக்ஸாமுக்கு மட்டும் அந்த கொப்பி எடுத்து படிக்கிற மாதிரி என்ன மாதிரி செய்ய போறீங்க? அதைங்க மைக் கொண்டுதான் இருக்கு. கதைங்களே ஓகே உங்களோட choice-ஆ? என்ன நினைச்சீங்க? எக்ஸாம் பாயிண்ட்க்கு ஒரு கொப்பி எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல மட்டும் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல எக்ஸாமுக்கு என்ன மாதிரியான கேள்வி வரும், என்ன பாயிண்ட் அவசியம், இதுகளெல்லாம் தேவை. ஓகேயா? சரியா? நீங்க இனி உங்களோட choice எப்படி நானு செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் மண்டே நம்மளோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். கிரேட் 10 டிவிஷன். சரியா? டிவிஷன் எல்லாரும் நம்ம மண்டே டியூஸ்டே படிச்சதை படிச்சுட்டு வாங்க. சரியா? இன்ஷா அல்லாஹ் மண்டே நம்ம சந்திப்போம். இதோட கிளாஸ் நான் முடிக்கிறேன். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எழுதார்கள் பார்த்து எழுது.